பாராளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் மழைக்காலம் பாராளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் நாளை முதல் ஆரம்பிக்க இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த தொடரின் முதல் நாள் வழக்கமாக நடைபெறுகின்ற பாராளுமன்ற அமைச்சர் அவர்களும் அதே போல இந்திய இராணுவ அமைச்சர் அவர்களும் திரு நட்டா அவர்களும் முருகன் அவர்களும் மேகாவால் அவர்களும் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் நானும் தம்பி சிவா அவர்களும் கலந்து கொண்டு கழகத்தினுடைய வேண்டுகோளை எடுத்து சொன்னோம். கழகம் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து என்றைக்குமே தேவையில்லாமல் முடிவதில்லை. நம்முடைய தென் மாநிலங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உகந்த முடிவுகளை தான் எடுக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக தென் மாநிலத்தை பாதிக்கின்ற தொகுதி வரையறைகள், அந்த தொகுதி வரையறை எந்த விதத்தில் வர இருக்கிறது என்பது இதுவரை அரசாங்கம் தெரிவிக்கவில்லை. அதற்குரிய டிராஃப்ட் பில் கூட எங்கள்கிட்ட நான் கொடுக்கல. அது கொடுக்கறதுக்கு முன்னால் நாங்கள் எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாத ஒன்று. அதே நேரத்தில் தொகுதி வரையறை அதை 25% இன்க்ரீஸ் பண்ணுறது, 50% இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிலாம் வெளியில் செய்தியாக வந்துட்டுருக்கு, மீடியா சொல்லிட்டு இருக்குது. ஆனால் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எதையுமே சொல்லலை இது வரைக்கும். ஸோ சொல்லாத வரைக்கும் நம்ம எங்களுடைய கட்சி எடுக்கின்ற முடிவோ நாங்கள் எடுக்கின்ற முடிவோ அது நிதர்சனமான உண்மை கிடையாது. என்ன எப்படி இருக்குதோ அந்த நிலை உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இதுவரை எதுவும் சொல்லப்படவில்லை. ஆகவே அந்த மசோதாவினுடைய குறிப்புகள் வந்த பிறகு தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியும். நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தலைவர் தளபதியார் அவர்கள் இட்ட ஆணைக்கிணங்க மேகதாது பிரச்சனை குறித்து நாளைக்கே நாங்கள் பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் ராஜ்யசபாவில் தம்பி சிவா அவர்களும் பாராளுமன்றத்திற்கு லோக்சபாவில் நானும் நம்முடைய உறுப்பினர்களும் சேர்ந்து குரல் எழுப்ப இருக்கிறோம். ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து நேற்றே கொடுத்தாச்சு. ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தாச்சு. அது நாளைக்கு வரும். நாளைக்கு திரும்பவும் அதை பற்றி பேசுவதற்கு நாங்கள் கேட்போம், அனுமதி கேட்போம். அவைத்தலைவர்கள் அதை பற்றி அதுக்கு அனுமதி கொடுக்கலைன்னு சொன்னால் நாங்கள் திரும்பவும் அதை வேகமாக வற்புறுத்தி அது பிரச்சனை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். அது என்ன நடக்கிறதுங்கிறது அதில் அவைத்தலைவர் தான் முடிவு செய்யணும். நாங்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையை எழுப்புவோம். இது மிக மிக முக்கியமான தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய பிரச்சனை. இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை குறித்து நிச்சயமாக குரல் கொடுப்போம். அதேபோல் காவிரி இஷ்யூவில் நடுவர்மன்ற தீர்ப்பு எப்போ வந்தாச்சு. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு வந்த பிறகு கூட ஒவ்வொரு தடவையும் தண்ணீர் திறந்து விடுறதுக்கு கர்நாடக அரசினுடைய அனுமதி தேவைப்படுகிறது. அதற்காக மேலாண் குழு கூடி முடிவெடுக்கிறது. முடிவெடுத்த பிறகு கூட அது சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்கிறது. அதுக்காக மேகதாது அணை கட்டுவது குறித்து கூட நாங்கள் என்ன ஒரு நடுவர் மன்றம் வேணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கிறார். அது குறித்து நாங்கள் பேசுகின்ற பொழுது மேகதாது அணை கட்டுவது குறித்து ஒரு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்பது குறித்து பேச இருக்கிறோம். இதுபோல் பல பிரச்சனைகள். பெண்கள் இடஒதுக்கீடு உடனடியாக நீங்கள் கொண்டு வாங்க, பெண்கள் இடஒதுக்கீடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்குன்னு சொல்லி 2 ஹவுஸ்லையும் அதை ஆதரிக்குன்னு சொல்லியிருக்கோம். உயர்கல்வி ஒற்றை ஒழுங்குமுறை ஆணையம் அந்த சட்டம் இப்போ கமிட்டியில் குழு போட்டு குழுவில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்தால் அது குறித்து அது வரைவு நகல் என்ன எப்படி இருக்குதோ அதை பார்த்துட்டு அது மக்களுக்கு எப்படி அந்த பிரச்சனை குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் அணுக இருக்கிறது குறித்து பேசுவோம். அதுதான். வேற என்ன சொல்லுங்கள்.
நான் கிளியர் பண்ணவா? சொல்லுங்க. முக்கியமாக வந்து இந்த தொகுதி வரையறை வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒரு தவறான தகவல் பரவி இருக்கிறது. உண்மை என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் அந்த கூட்டத்தில் எடுத்து வைத்தார்கள். அரசாங்கம் இது தொடர்பாக எந்த திசையில் எப்படி செல்ல இருக்கிறது என்று தெளிவாக தெரியவில்லை. ஊடகங்களில் மட்டும்தான் பல்வேறு வகையிலே அதற்கு கருத்துக்களை சொல்கிறார்கள். அந்த நிலையில் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது, வந்ததற்கு பின்னால் சொல்வோம். ஆனால் எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் பாதிக்கப்படுகின்ற அளவிற்கு எந்த வடிவத்தில் அது வந்தாலும் அதை முழுமையாக எதிர்ப்போம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அதில் உறுதியாக இருக்கின்றது. ஏற்கனவே நம்முடைய பிரதிநிதித்துவத்தினுடைய முக்கியத்துவம் இங்கே குறைவாகத்தான் இருக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையிலோ அல்லது இப்பொழுது எண்ணிக்கை அதிகரித்து செய்தாலோ வட மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் கூடி துணை குடியரசுத் தலைவர் தேர்தலிலோ குடியரசுத் தலைவர் தேர்தலிலோ அல்லது மற்ற முக்கியமான மசோதாக்கள் வருகிற போதோ தென் மாநிலங்களுடைய குரல் என்பதற்கு மரியாதை இல்லாமல் போய்விடும். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அரசியல் சட்டப்படி ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் பின்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த அடிப்படையிலே மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். ஆனால் 1976இல் இந்திரா காந்தி அம்மையார் வடக்கு தெற்கு என்ற பகுதிகளில் மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வுடன் இருப்பதை மனதில் கொண்டு 25 ஆண்டுகள் அதை ஒத்திவைத்தார். 2001ஆவது ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அதே நிலை தொடர்ந்ததை மனதில் வைத்து மீண்டும் 25 ஆண்டுகள் ஒத்திவைத்தார். இப்பொழுது முன்பை விட மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் செய்ய முடியாது. இவர்கள் எந்த வகையில் சமரசத்திற்கு வந்தாலும் அது தென் மாநிலங்களை பாதிக்கும் என்ற காரணத்தால் சென்னையிலே தென் மாநில முதலமைச்சர்களுடைய மாநாட்டினை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எங்கள் கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். தென் மாநிலங்களுடைய உரிமைகள் பறிபோகக்கூடாது. அதனால் இன்னும் 25 ஆண்டுகள் இதே நிலை தொடர்வதற்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். ஆக இந்த 543இல் அப்படியே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கிற போது மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை இந்த 543லேயே கொண்டு வருவதில் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வேறு யாராவது எங்கள் கட்சியின் சார்பில் பேசியிருந்தால் அது திமுகவின் கருத்து அல்ல. அண்ணன் கூட்டத்தில் பேசியதும் அதுதான். இப்பொழுது நாங்கள் தருகிற விளக்கமும் அதுதான். இன்னைக்கு கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் தொடர்பான அந்த மசோதா இந்த கூட்டத்தொடரிலேயே கொண்டு வருவது தொடர்பாக ஏதாவது இல்லை பேசல. அதே மாதிரி மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஒரு வார்த்தை கூட பேசல. சில மசோதாக்கள் எங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டன. அது ஏற்கனவே தெரிந்ததுதான். நவ் அண்ட் தென் ஆஸ் இட் கம்ஸ் என்று சொன்னார்கள். அது எது என்று சொல்லவில்லை. பாஸ் பண்ணது பார்க்குறாங்க. அனுமானத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் எந்தவித குறிப்பும் கொடுக்கல. அந்த குறிப்புனா அது பில்ஸ் இதனுடைய மசோதாவினுடைய காப்பி கொடுப்பாங்க. அது கூட கொடுக்கல. ஒன்றும் கொடுக்கல. மக்களவையும் மாநிலங்களவையும் திமுக உறுப்பினர்கள் தனியாக அமரணும், காங்கிரஸ் உறுப்பினர்களோட தனியாக அமரணும்னு அதுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. நேற்று விடியகாலம் தான் வந்தது. விடியகாலம் தான் லோக்சபா பொறுத்தவரை விடியகாலம் தான் வந்தது. நாங்கள் கொடுத்து ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு. ஆனால் விடியகாலம் தான் வந்துருக்கு. உயர்கல்வி நிறுவனங்கள் தொடர்பான மசோதாவை பற்றி அண்ணன் சொன்னார். அது இப்போது கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு போயிருக்கிறது. அது வந்தால் கடுமையாக எதிர்ப்போம். காரணம் பல்கலைக்கழக மானிய குழு போன்றவையெல்லாம் கலைக்கப்படுகின்றன. ஒட்டுமொத்த அதிகாரமும் டெல்லிக்கு போய் சேர்க்கிற காரணத்தினால் அதை நாங்கள் எதிர்ப்போம். இந்த எல்லா 3 அத்தாரிட்டிஸ் இருக்குது. 3 அத்தாரிட்டியும் ஒரே அத்தாரிட்டியாக ஒரே ஆணையமாக கொண்டு வந்து அது கீழே கொண்டு வந்து பார்க்குறாங்க. அது நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கமிட்டிலேயே பிரச்சனைகள் இருக்குது. அது இது திரிணாமுல் காங்கிரஸினுடைய உறுப்பினர்கள் அது 2ஆக பிரிஞ்சிச்சு. 2ஆ 3ஆ பிரிஞ்சது. அது 28 உறுப்பினர்களில் 20 பேர் தனியாக பிரிந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் வேறு கட்சியில் சேர வேண்டும் என்றாலும் கூட 2/3 பகுதி அது இல்லை. எனவே 20 பேர் செல்கிற போது அது செல்லாது. எனவே அதை அவர்களுடைய பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த கட்சி சபாநாயகரிடம் மனு கொடுத்திருக்கிறது. ஆனால் அது குறித்து முடிவெடுக்காத போது அவர்களை ஒரு தனி குழுவாக அங்கீகரித்து இன்றைக்கு அரசாங்கத்தின் சார்பில் கூட்டத்திற்கு அழைத்து தப்பு அப்படின்னு இது முற்றிலும் முறைகேடானது என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நாங்களும் ஆதரவு தெரிவித்து அதற்காக வெளிநடப்பு. அதை பற்றி ஒன்றும் இல்லை. கட்சி மாறியது எண்ணிக்கையின் அடிப்படையில் அது வேறு பிரச்சனை. இதில் போதுமான அளவிற்கு எண்ணிக்கை இல்லாத போது அவர்களை தனி குழுவாக அங்கீகரிக்கிற இன்று காலை கூட அவர்களுக்கு வந்த தகவலில்
28 பேர் என்று தான் வந்திருக்கிறது. ஆக எப்படி அவர்களை அங்கீகரித்து அழைத்தார்கள் என்பது இந்த ஆட்சியில் இவர்கள் என்ன வேண்டுமானால் செய்வார்கள் என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம்.